மாப்பிள்ள எலெக்ஷன்ல ஜெயிச்சாச்சு, இவ்வளோ பவர் இருக்கு, இந்த பவரை வச்சு ஏதாவது பண்ணணுமே. எங்களை கொன்னுடு. ஏன்டா எப்போ பார்த்தாலும் அபசகுணமா பேசினுக்கிறீங்க? அடுத்த 5 வருஷத்துல இந்த நாடு எங்க போகுதுன்னு பார்த்துட்டு சாவுங்கடா. பார்க்காமலே சாவரமே, கொஞ்சம் மென்டல் பீஸ் இருக்கும். டேய் மாப்பிள்ள, ஏதோ ஐடியா சொல்றா. அப்படின்ற அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பார்க்கலையா, நம்ம மருத்துவர் அணின்னு சொல்லிட்டு போய் ஆய்வு பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி கேள்வி கேட்டாரலாமா? டேய், அதுக்கு டாக்டர் தான்டா போவாங்க, நான் தான் டாக்டர் இல்லையே. அதுக்கு எதுக்குடா டாக்டரா இருக்கணும்? கட்சியில் இருக்கியா? ஆமா, அது போதும், கட்சியில் இருந்தால் போதும். ஒரு அக்கா கூட கோட்டை போட்டு திங்குன்னு மருத்துவர் அணின்னு சொல்லிட்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆய்வு பண்ணி இன்டர்வியூ கொடுத்து ஃபேமஸ் ஆச்சுல்ல. இன்னொருத்தர் கூட எம்எல்ஏ பின்னு சொல்லி பழக்கடையில் சண்டை வாங்கினாரு. இன்னும் சில பேர் அம்மா உணவத்தில் போய் ஆய்வு பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி யாரும் என்னமோ பண்ணுறப்ப நீ பண்ணக்கூடாதா? நீ என்கிட்ட இழிச்ச வாயிலுவா? அதானே, வா போலாம். இப்படி போகக்கூடாது, அதுக்குன்னு யூனிஃபார்ம் இருக்கு. சஜாங் மாப்பிள்ள, குக்கு வித்து கோமாளி ஷெஃப் மாதிரியே இருக்கே. ஷெஃபா? ஆமாண்டா, ஷெஃப் கோட் இது. இது ஷெஃப் கோட்டா? இதை போட்டு போனா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? கிழிப்பாங்க. ஆல்ரெடி ஒரு அக்கா போனாங்களே இதே மாதிரி கோட்டை போட்டு, அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்களா? அவங்கள பார்த்து பயந்து டீன் வரைக்கும் பதில் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நியூஸ் சேனல் அவங்ககிட்ட போய் பேட்டி எடுக்குது, நீங்கள் எப்படி ஆய்வு பண்ணீங்க, என்ன கிழிச்சிங்கன்னு. அந்த லட்சத்தில் இருக்குது நியூஸ் சேனல். அவங்களே கண்டுபிடிக்கல, உன்னையா கண்டுபிடிக்க போகிறாங்க. வா போகலாம். மாப்பிள்ள, அங்கே யாரும் டாக்டர் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், நானும் எல்லாரும் ஊசி போட்டுருவா. ஊசி எதுக்கு போடுற? ஆப்ரேஷன் பண்ணுற. சூப்பரு.